Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்கு ஸ்பெஷலா நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுவும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட்டை வாங்கவே மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். அதனால வாங்கினாலும் கொஞ்சமாக தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆசை தீர சாப்பிட முடியாது. அதே வீட்டில் செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாகவும் செய்ய முடியும். நமக்கு பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலுக்கு காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான டே வேறு. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நான் வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக மட்டும் இல்லாமல் சரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு காஜு கட்லி செஞ்சேன். இப்போ வாங்க காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக இருக்கிற மாதிரி முந்திரி வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. நான் வந்து ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் வந்து முந்திரியை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 2 முறை நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். மொத்தமாக நிறைய போட்டு அரைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. அதனால் நான் வந்து 2 முறை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா முந்திரியும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பவுடர் பண்ணியிருக்கிற முந்திரியை முதல்ல நம்ம சலிச்சிக்கலாம். ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது. அதனால் சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜல்லடியை வச்சு நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா நைஸாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சிட்டு மீதி இருக்கும் பார்த்தீங்களா சல்லடியிலே, அதை வந்து திரும்பவும் நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 2-3 சுற்றி எடுத்தோம்னா இதுவும் இன்னும் நல்லா நைஸாக நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதை சலிக்கெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி பவுடரோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து சலிச்சு எடுத்து வச்ச இந்த முந்திரி பவுடரையும் நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதுலேயே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு எதில் எடுத்துமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணியை வந்து அளந்து வச்சுருக்கேன். அதாவது 100 ml வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே கூட எடுத்துக்கோங்க. அளந்து கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் டம்ளர் இருந்ததுன்னா அதில் 100 ml அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நான் சர்க்கரையை கரைச்சிக்கிறேன். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணணும். முதல்ல சர்க்கரை நல்லா கரையிட்டும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம வந்து சர்க்கரை தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். அதனால ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு நம்மளால் எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் பாகை வந்து கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 விரல்லையும் ப்ரெஸ் பண்ணோம்னா நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் போகணும். அதுதான் சரியான பதம், ஒரு கம்பி பதம் வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி சரியாக ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கணும். இப்போது தீ வந்து ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணணும். சேர்த்துருக்கிற அந்த முந்திரி பவுடர் வந்து கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். முந்திரி பவுடரை வந்து சேர்க்கும் போது ரொம்ப இலக்கமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாகிட்டு வந்துருச்சு. பாருங்கள், கரண்டில் எடுத்து நம்ம இப்படி ஊற்றும் போது இந்த அளவுக்கு கொஞ்சமாவது கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே அப்படியே நான் வந்து விட்டுற போகிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கடாய் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ரொம்ப சில்லுன்னு ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. ஓரளவுக்கு சூடு இருக்கணும். அதாவது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை கையில் தொட்டோம்னா சூடு இருக்கணும். ஆனால் நமக்கு சூடு வந்து ரொம்ப கையில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு ஆறுற வரைக்கும் விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆற வச்சுக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி மாவு தொடும்போது சூடு தெரியணும். ஆனால் நம்ம நல்லா பிசையறதுக்கு சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம கரெக்டான பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் பாருங்கள். அந்த இலக்கமான பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து கையில் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். கடாயிலேருந்து எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கோங்க.
அப்போ கையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதுக்காக. இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து ஃபுல்லாக வந்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா. இப்போ நான் பிசையும் போது சூடு வந்து தெரியும், அதாவது லைட்டாக சூடு இருக்கும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, அப்புறம் நம்மளால் பீஸ் போட முடியாது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து எடுக்கணும். நான் வந்து இப்போ 1 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காஜு கட்லி. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 2 ஸ்பூன் நெய் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையிலேயே நல்லா நான் நைஸாக வந்து மாவை வந்து உருட்டிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக நைஸாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பட்டர் ஷீட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் பால் கவர் இல்லை என்ன கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாலித்தீன் கவர் எதுனா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்க போகிறேன் பீஸ் போடுறதுக்காக. ஒரு பக்கம் வந்து நெய் தடவியாச்சு, இன்னொரு பக்கம் நான் அப்படியே விட்டுருக்கேன், ஏன்னா அது மேலே மூடி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா லைட்டாக கூட நீங்கள் தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவு வந்து இதில் வச்சுட்டு சும்மா கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்கொயராக இல்லைன்னா ரெக்டாங்கிளாக நீங்கள் வந்து ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. கையில் நெய் கூட தடவிக்கலாம் நீங்கள், நல்லா விரிசல் இல்லாமல் தட்டுறதுக்கு. இப்போ இந்த சைடில் வந்து 4 பக்கமும் நான் வந்து நல்லா விரிசல் இல்லாமல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேலே இந்த பேப்பர் போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்படி சப்பாத்தி கட்டி வச்சுட்டு நல்லா உருட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருட்டியாச்சு. இப்போ இந்த பேப்பர் எடுத்துடலாம். ஒரே சைஸில் நம்ம தேய்ச்சிருக்குமான்னு பார்த்துக்கோங்க, அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர் லீஃப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறாங்க, வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதாவது ஸ்வீட் மேலெல்லாம் நம்ம கடையில் பார்க்குறப்ப தெரியும், பேக்கரியிலலாம் சில்வர் கலரில் மேலே போட்டிருப்பாங்க, அதுதான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சில்வர் லீஃப் கேட்டிங்கன்னா போதும், ஃபுட்டு மேலே ஒட்டுறதுக்கு கொடுப்பாங்க. இது வந்து கையில் தொட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அதனால் இந்த பேப்பரை அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுடணும். அப்படியே இப்படி சும்மா லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அழகாக வந்துடும். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நான் வந்து இதில் சில்வர் லீஃப் வந்து நான் மேலே ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். காஜு கட்லின்னு சொன்னாலே டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன், இன்னொரு பக்கம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடாக கட் பண்ணிவிட்டு போங்க, அப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். முதல்ல இந்த பக்கம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். கொஞ்சம் ஷேப்பு கொண்டு வந்துட்டுனா அதுக்கப்புறமா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம காஜு கட்லி ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். தனித்தனியாக அழகாக வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு காஜு கட்லி கிடச்சிருச்சு. பேக்கரியில் எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக நல்லா சூப்பராக நமக்கு நைஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வீட்டிலேயே காஜு கட்லி ரெடி பண்ணிட்டோம். வரக்கூடிய தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கஷ்டம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. குறைஞ்சது 1 வாரம் வரைக்கும் இந்த காஜு கட்லி வந்து நல்லா சூப்பராக வெளியில் வச்சு நம்ம சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். நான் வந்து இந்த காஜு கட்லி ஸ்வீட்டை வந்து இப்போ வெயிட் போட்டு பார்த்ததில் மொத்தமாக எனக்கு 350 கிராம் கிடைச்சது. 200 கிராம் முந்திரி எடுத்ததுக்கு 350 கிராம் வந்தது எனக்கு. கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்குறதை விட வீட்டில் நம்ம செய்கிறது எப்போவுமே லாபம் தான் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஹாப்பியாக நமக்கு கிடைக்கும். இனி நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம வீட்லேயே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக ஸ்வீட் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.